உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். பாவபாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பார சிலுவையிலே எந்தன் பாவங்கள் சுமந்தவரே. பாவபாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பார சிலுவையிலே எந்தன் பாரங்கள் சுமந்தவரே. உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். உள்ளமானந்த கீதத்திலே உலகம் முடியும் வரையும் உந்தனோடிருப்பேன் என்றவர் வாக்கு மாறிடானே சரையே. நம்பிடுவாய் துணையவரே. உலகம் முடியும் வரையும் உந்தனோடிருப்பேன் என்றவர் வாக்கு மாறிடானே சரையே. நம்பிடுவாய் துணையவரே. உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். எந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். உள்ளமானந்த கீதத்திலே. ஆமாண்டவரே, உலகத்தின் முடிவந்த சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னவனே தண்டியோடு சிரிக்கிறங்க. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். இருக்கிறவனாய் இருந்து பெரியாரைகளை சிறைச்சி உழுதவனே தண்டியோடு சிரிக்கிறத சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். எல்லாவற்றிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஜீவுதேவனே தண்டியோடு சிரிக்கிறத சோத்திரம் சோத்திரம். உலகத்திலே உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் உண்டு, ஆனால் திறன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னவனே நீர் ஜெயித்தது போல எங்களையும் ஜெயிக்க வைக்க ஜீவுள் தேவனை ஆக்கிவிட்டால் நன்றியோடு தூக்கிறதா சோத்திரம். பிசாசின் தலையை நசுக்கிற ஜீவுள் தேவனே நன்றியோடு தூக்கிறதா சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். பாதாளத்துக்கு மரணத்துக்கு உரிய திறவுகளே அவன் கையில் இருந்து பிடிங்கின ஜீவுள் தேவனே நன்றியோடு தூக்கிறதா சோத்திரம் ஆண்ட. எங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக்கிவிட்டால் நன்றியோடு தூக்கிறதா சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்திரம். மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஜீவனே நன்றியோடு தூக்கிறதா சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. மரித்தேன் ஆனால் ஸ்தானங்கள் சதாகாலங்களிலும் உயிரோடு சொன்னவன் நான் சோத்திரம் ஆண்டவரே. வேண்டிய கிரியிலே ஆண்டு சோத்திரம் ஆண்டு சீசருக்கு வெளிப்படுத்தி ஆண்டு சோத்திரம் ஆண்டு. அதற்கு பின்னாடியே ஒவ்வொருவரும் ஆண்டு சோத்திரம் தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற காரியங்களுக்காக சோத்திரம் ஆண்டவரே. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்து காத்து தான் ஜீவான் இதோடு பெரியாத்தை சிவான் சொல்கிற நல்லது அப்படியே பெரியாரிங்களை எதிர்பார்த்து வந்த சோத்திரம். பெரியாரிங்களை ஜீவனே நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம். நாங்கள் விரும்பிக்க வேண்டியதுக்கு அதிகமாக கிரீச்ச பதவியை நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம். இந்த கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசிரியக்கு கிருவிதாரணையா சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் பொருட்படுத்துறங்க சோத்திரம் ஆண்டாரே. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஒவ்வொருவரையும் கண்மை ஆவியிலே அவனுள்ள பணியாகவும் அவை சோத்திர உற்சாகப்படுத்த முடியாது சோத்திரம். உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பும் தொடர்ந்து பேச்சும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பலவின நாமத்தில் தாழ்மை எடுக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் அங்கீகரித்தபடியாக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். திருநெல்வேலியிலிருந்து ஜெயராம் ஜெரோம் அவர்கள் தேவை செய்து கொடுப்பார்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தியானத்துக்காக கர்த்தர் கொடுத்த வேத வார்த்தை யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த அதிகாலை ஜெப வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாய், இதை வழி நடத்தும்படியாய், இருளை வெளிச்சமாக்கும்படியாய், வியாதிகளை குணமாக்கும்படியாய் உம்முடைய வசனத்தை அனுப்பி தகப்பனே ஸ்தோத்திரம். வியாதிகளை குணமாக்குகிற தேவன் இந்த நாளிலே ஒரு ஸ்தோத்திரம், ஒரு வெளிச்சம் உண்டாகும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தம் உள்ள பரமபிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்கிற வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை சந்திக்கும் பொழுது, செங்கடல் முன்பாக நிற்கும் பொழுது தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மோசேயை நோக்கி, நீ முன்னேறி செல், புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செங்கடல் அவர்களை தடை செய்ய முடியவில்லை. அந்த செங்கடலை அவர்கள் கடந்தார்கள். அந்த யுத்தத்திலே தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். எகிப்தியரின் எல்லா சேனைகளும் இந்த செங்கடலே மாண்டு போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான ஒரு யுத்தம் அது நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த யுத்தம் ஒரு சிலருக்கு வியாதியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பண பிரச்சனையா இருக்கலாம், ஒரு சிலருக்கு பாவ பிரச்சனைகளா இருக்கலாம். இப்படி பலவிதமான யுத்தங்களை அனுதினமும் வாழ்க்கையிலே சந்திக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் கடந்து போகிறோம். ஆனாலும் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சில காரியங்களிலே சும்மா இருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேண்டுதலோடு ஜெபத்தோடு அவர் சமூகத்திலே தரித்து இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஜெயத்தையும் அவர் நமக்கு வாங்கி கொடுப்பார். நம்முடைய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 15ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 15:3 கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக யுத்தத்தை செய்கிறவரும் அவர்தான். நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா சூழ்நிலைகளிலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான சூழ்நிலைகள், எதிர்காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அந்த காரியங்களிலே கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யுத்தத்திலே நமக்காக முன்னணியிலே நிற்கிறவர் கர்த்தர் என்கிறதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக யுத்தங்கள் இஸ்ரேல் ஜனங்களுடைய காரியங்களே நடைபெற்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தொடங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வரையிலும் உள்ள காரியங்களிலும், அதன் பின்பு எகிப்தை விட்டு அவர்கள் வெளிப்புறப்பட்டு வந்த பொழுது அந்த வனாந்தரத்திலேயும் 51 யுத்தங்களை அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 51 யுத்தங்கள் வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. 51 யுத்தங்களை அவர்கள் எதிர்கொண்டார்கள். எல்லாவற்றிலும் தேவன் அவர்களுக்கு ஜெயத்தையே கொடுத்தார். ஒரு சில இடங்களில் தோல்விகள் போல தெரிந்தாலும் முற்று முடியுமாய் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவரோடு கூட இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மிக முக்கியமாக எகிப்தில் இருந்து அந்த புறப்பட்டு வந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து வந்து 40 வருடங்கள் கடந்த பின்பு மோசேயும் அவர்களிடத்திலே இருந்து தேவன் எடுத்துக்கொண்ட பின்பு யோசுவாவுடைய தலைமையிலே அந்த முன்பாக இருந்த அந்த கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற
அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர்கள் ஆயத்தமாய் இருந்த நாட்களிலே யுத்தங்கள் நடந்தது. எகிப்தை கடந்து அவங்க கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவங்களுக்கு முன்பாக இவர்களை விட மிக பெரிய சாதியான மிகப்பெரிய இனங்களான 6 பெரிய இனங்களை அங்கே கண்டார்கள். அவர்களை யார் என்று நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், யோசுவா 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர், இந்த 6 பெரிய ஜாதிகள். இவர்களை காட்டிலும் ஜனம் பெருத்தவர்கள். அது மாத்திரமல்ல, அங்கே அரக்கர்களை போல உயரமானவர்கள், பலசாலிகள், 6 விரலை கொண்டவர்கள், சித்திரமான நபர்களும் அங்கே இருந்தாங்க. அவர்களை மேற்கொள்வது என்கிறது ஒரு சிறிய கூட்டமான சில லட்சங்களை கொண்ட இஸ்ரவேலருக்கு அது ஒரு மகாபெரிய ஒரு சவால். ஆனாலும் கூட ஆண்டவர் யுத்தம் கர்த்தருடையது என்கிற அந்த வார்த்தையின்படியே, கர்த்தர் உங்களுக்கு இதாக யுத்தம் பண்ணுவார் என்கிற மோசே எடுத்து சொன்ன அந்த வார்த்தையின்படியே அவர்கள் யுத்தத்திலே நின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்களை காட்டிலும் வலுவான மகா பெரிய அந்த இனங்களை, இந்த 6 பெரிய ஜாதிகளை ஜெயம் கொள்ள தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். ஒருவேளை நம்முடைய சக்திக்கு மீறின சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் நம்முடைய நன்மைகளுக்காக, நம்முடைய நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் அதை நமக்கு அனுமதித்திருக்கிறார். அந்த பெரிய பிரச்சனைக்கு பின்பாக, அதை ஜெயமெடுத்த பின்பு நமக்கு ஒரு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார் என்கிறதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நமக்கு எதிராக தேவன் அனுமதிக்கிற எந்த ஒரு பெரிய பிரச்சனைகள், காரியங்களுக்கு பின்பாக நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த 6 பெரிய சாதிகள், பெரிய இனங்கள், இவர்களுக்குள்ளே இருந்தவர்கள் 31 ராஜாக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசுவா 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். இந்த 31 பெரிய ராஜாக்கள், ஜனம் பெருத்த பெரிய படை வீரர்களை கொண்ட, ரதங்களை கொண்ட, குதிரைகளை கொண்ட மகா பெரிய ஒரு ராஜாக்கள், 31 ராஜாக்களையும் தேவன் இவருடைய பாதத்தின் கீழே ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, இந்த வியாதியின் கொடூரங்களாக இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு பாவத்தின் கெட்டா இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் முற்றிலுமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் மேல தேவன் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அந்த சாத்தானை உங்கள் காலுங்கீழாய் அவர் மிதித்து போடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் அவர் யுத்தத்திலே வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த ஒரு சூழ்நிலை குறித்தும் நீங்கள் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு பின்பாக ஒரு மகாபெரிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒரு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கென தேவன் ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். உங்க மேல ஒரு ஜெயக்கொடி பறக்கும். நீ ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சந்தித்த யுத்தங்கள் மொத்தம் 66 என்று எழுதப்பட்டிருக்கிறது. 66 யுத்தங்களை தாவீது சந்தித்தான். 21 முறை அவருடைய உயிருக்கு பாதுகாப்பற்ற, உயிரை எடுக்கத்தக்கதான சதி வேலைகள் நடைபெற்றது என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 66 யுத்தங்கள், 21 எதிரான உயிரை எடுக்கத்தக்கதான சூழ்ச்சிகள். ஆனாலும் தாவீது தேவன் எல்லா யுத்தத்திலையும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். சிங்காசனத்திலே அமரச் செய்து தேவன் அவனை உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நடக்கிற இந்த யுத்தங்கள், வெளியாக இருந்து ஏற்படுகிற அந்த யுத்தங்கள் மேலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமான மனிதர்களா இருக்கலாம், விரோதமான பேச்சா இருக்கலாம், வேலை பார்க்கிற இடங்கள்ல இருக்கலாம், எந்த சூழலிலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இது வெளியே இருந்து நமக்குள்ளாய் வருகிற பிரச்சனைகள். ஆனாலும் நாம் நமக்கு உள்ளாய் யுத்தம் பண்ணுகிற அந்த யுத்த
காரியங்களை குறித்தும் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இதை குறித்து யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையிலும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஸ்தோத்திரம், இதில் அநேக சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனால் உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை குறித்து நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை குறித்து கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ளே ஒரு யுத்தம் நடக்கிறது, நமக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. இந்த அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உலக சிநேகிதம் கர்த்தருக்கு விரோதமான பகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக சிநேகத்திற்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்போ ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். உலகத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள் இயேசுவை காட்டிலும் உலகத்தை நேசிக்கும் பொழுது அங்க யுத்தம் அது ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உலகத்தினுடைய யுத்தம் எல்லாம் உள்ள வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உலகத்திற்கு நாம் வேறுபாட்டின் ஒரு ஜீவியம், நம்ம அதிலிருந்து பிரிந்து ஜீவிக்க வேண்டிய ஒரு ஜீவியம் மிக மிக அவசியமானது. ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தோடு கூட இணைந்து உலகத்தில் உள்ளவர்கள் மனிதர்களை போல நம்முடைய காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நமக்குள்ளாய அந்த யுத்தங்கள் அது கடந்து வருகிறதா அது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்குள்ளே இருக்கிற அந்த பாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மளே வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ளே பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய நிறைவு இருக்கும் பொழுது இந்த யுத்தங்கள் ஓய்ந்து போகிறது. நாம் எப்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய நிறைவிலே ஜீவிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நிரம்பி ஜெபிக்கும் பொழுது உடைய மனப்பாரங்கள் எல்லாம் அது இறங்கி போகிறதாக அது மேலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது நமக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையில் வாசிப்பீர்கள் என்று சொன்னார், தேவனுக்கு படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நமக்குள்ளே இந்த கிரிய செய்கிற போர்கள், யுத்தங்கள் இவைகள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் பொல்லாத காரியங்களுக்கு நாம் எதிர்த்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உலகத்தை விட்டு பிரிந்து ஜீவிக்கிற ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் எப்போதும் நிரம்புறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நம்ம எப்போதும் தாழ்மையுள்ள ஒரு ஜீவியம் செய்யும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற இந்த போர் குணங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யுத்தங்கள், சண்டைகள், இந்த போர் செய்கிற இந்த இச்சைகள் இவைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை நாம் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உள்ளும் புறமும் கூட யுத்தங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படுகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தோடு கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவோடு கூட கர்த்தரை சேர்ந்து அவர்களை தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே உள்ளாகவும் வெளியாகவும் இருக்கிற யுத்தங்களை தேவன் தடுத்து நிறுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை சுற்றிலும் எந்த பகுதியிலும் ஒரு சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதில் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக யுத்தங்கள், ஆண்டவரே, பிரச்சனைகள், கவலை, கண்ணீரில் இருக்கிற அநேகர் உண்டு. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். அவருடைய யுத்தங்களை நீர் செய்யும்படியாய் ஆண்டவரே, அந்த யுத்தங்களில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. வியாதி என்கிற யுத்தம், ஆண்டவரே, பாவம் என்கிற யுத்தங்கள், ஆண்டவரே, எதிராயிருக்கிற சத்துருக்களுடைய யுத்தங்கள் எல்லாம் சப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உள்ளான பரிசுத்தம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உள்ளான போர் குணங்கள், போராட்டங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், துரி இச்சைகளை வேறெல்லாம் நீங்கும்படியாக
உள்ளான மனிதன் ஆண்டவரே நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும்படியாய், ஒரு புதிய அபிஷேகத்தினால அதை நிரப்பும்படியாய், ஆண்டவரே பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமா இருக்கும்படியாக ஒரு ஆண்டவரே மேலான ஒரு சுத்திகரிப்பு உள்ளும் வெளியும் புறமும் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. வருகை சமீபமா இருக்கிறபடினாலே தகப்பனே சோதர வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு கிருபை உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஐயா. கர்த்தர் உலகாய் யுத்தம் செய்வீராக, ஜெயத்தை பெற்று தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென். ஆமென்.